ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் செகண்ட் யூனிட்டில் வந்துட்டு கப்பல்னால் என்ன பார்க்கலாம். கப்பலுங்கிறது என்னென்னா ஒரு இதில் கொடுத்துருக்க மாதிரி பேர் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனோட ஃபோர்ஸோட வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கப்பல்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பைசைக்கிள் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் ஓட்டும்போது லெஃப்ட் சைடு காலில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதே அளவு ஃபோர்ஸை வந்துட்டு ரைட் சைடு கால்லேயே அப்ளை பண்ணணும். அப்போ தான் என்னாகும், வீல் வந்துட்டு ஈவனாக ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரி, ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி, ஸ்பீடாக போனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக என்ன ரெண்டு சைடு லெக்லேயும் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கப்பல். இப்போது சிலம்பமே சுற்றுறோம் அப்படின்னா என்னன்னா, சென்ட்ரு போர்ஷன் தான் நீங்கள் கையில் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் ரொட்டேட் பண்ணும்போது வந்துட்டு எப்படி ஆகுது, ஒரே சேம் டைரெக்ஷனில் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, நிற்காமல் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கா. அப்போது அந்த இடத்துல என்ன மீனிங்னா, நீங்கள் வந்துட்டு சென்டரில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஈக்குவலாக அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி உங்களால் சிலம்பத்தோட கம்பு வந்துட்டு ரொட்டேட் பண்ண முடியுது. சரிங்களா? அப்போ என்ன மீனிங், கப்பல்னால் எ பேர் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். தட் இஸ், இது ஐன்னா தட் இஸ், அப்படின்னா தட் இஸ்னால் என்ன அர்த்தம், என்ன அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். 10 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு காலில் அப்ளை பண்ணுறீங்களா சைக்கிள் ஓட்டும்போது, ரைட் சைடு கால்லையும் அதே 10 கிலோமீட்டர் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில். சரிங்களா? இப்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு டைப்ஸ் இருக்குது. அடுத்து மூமெண்ட் ஆஃப் எ கப்பல் இருக்குது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஸ்டிக்குன்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக் இருக்குது, அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு பீங்கிற இந்த எட்ஜில் வந்துட்டு பீங்கிற ஃபோர்ஸ், பீனா ஒரு 10 கேஜின்னு வச்சுக்கோங்களேன், 10 கேஜி அப்ளை பண்ணுறீங்க. அப்போது இந்த எண்டில் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டவுன்வேர்டில் ஒரு 10 கிலோ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி கப்பலுக்கு மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, moment of a couple is the product of the force and the arm of the couple. சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். எதுக்கு, ஃபோர்ஸுக்கும் அண்ட் த ஆர்ம் ஆஃப் த கப்பலுக்கும் இடையில் இருக்கிறது. ஆர்ம் ஆஃப் த கப்பல்னால் கப்பலோட டிஸ்டன்ஸ். சரிங்களா? அது ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. மூமெண்ட் ஆஃப் எ கப்பல் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏ. சரிங்களா? அடுத்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கப்பல் பார்க்கும்போது கிளாக்வைஸ் கப்பல் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் கப்பல். டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டயக்ராம் பாருங்கள். இதில் கிளாக்வைஸ் கப்பலாக இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஏங்கிற பார்ட்டில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அப்வேர்டாக இருக்குது, பிங்கிற பார்ட்டில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் டவுன்வேர்டாக இருக்குது. இப்படி இருந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்வேர்டாக இருக்கிறனால ஏ வந்துட்டு இப்படி ரொட்டேட் ஆகும், அதே இது வந்துட்டு பி வந்துட்டு டவுன்வேர்டாக ரொட்டேட் ஆகும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும் வந்துட்டு கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் சுற்றி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கிளாக் வைஸில் வந்துட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்துட்டு கிளாக் வைஸ் கப்பல். அது ஆன்டி கிளாக் வைஸ் கப்பல் பாருங்கள், ஏங்கிற இடத்துல டவுன்வேர்டாக இருக்குது, அடுத்து பிங்கிற இடத்துல அப்வேர்டாக இருக்குது. அப்போ என்ன இமேஜின் பண்ணுங்கள், ஏ வந்துட்டு டவுன்வேர்டு இப்படி சுற்றுது, பி வந்துட்டு அப்வேர்டு இப்படி சுற்றுது. அப்போ என்னாகும், ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமா, ஏங்கிறது கீழே போகும், பிங்கிறது மேலே போகும், ஏங்கிறது கீழே போகும், பிங்கிறது மேலே போகும். அப்போ இது வந்துட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. சரிங்களா? அதனால் அதுக்கு பேர் வந்துட்டு ஆன்டி கிளாக்வைஸ் கப்பல். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ கப்பல். கப்பல்னால் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருந்தால் அதை கப்பல்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். The algebraic sum of forces constituting the couple is 0. algebraic sumனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
அப்பேட் இருக்கிற ஃபோர்ஸையும் டவுன்லேட் இருக்கிற ஃபோர்ஸையும் ஆப்போசிட் சிம்பிள் கொடுத்து அடிஷன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ இமேஜின் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ஒரு 10 ருபீஸாக வந்துட்டு 5 காயின் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 10 ருபீஸாக 5 காயின் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன மீனிங்னா, இப்போது கடைக்காரருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கடன் வந்துட்டு வாங்கியிருக்கீங்க, அதை கொடுக்கணும். சரிங்களா? மொத்தமாக உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு 5 ருபீஸ் காயின் வந்துட்டு 10 காயின் இருக்குது, 50 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் இமேஜின் மறந்துடுங்க. மொத்தமாக உங்கள் கையில் வந்துட்டு 50 ருபீஸ் இருக்குது, 5 ருபீஸாக. சரிங்களா? கடைக்காரன்ட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் கடனை அடைக்க போகும்போது நீங்கள் 10 ருபீஸ் அவன்ட்டு 50 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, உங்கள் கையில் 50 ரூபா இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பொருள் வாங்கிறதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுறதுனால நீங்கள் இப்போதைக்கு ஒரு 10 ரூபா மட்டும் கடன் அடைக்கிறீங்க. உங்கள் கையிலேருந்து 10 ரூபா ரெடியூஸ் ஆகுது. அங்கே வந்துட்டு உங்களோட கடன் வந்துட்டு 10 ருபீஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. உங்களோட கடன் 40 ருபீஸ் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட குறைய குறைய அங்கே ஏறிக்கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட 0 ருபீஸ் 50 ரூபாயும் முழுசாக கொடுத்துட்டிங்கன்னா கடன் அடைக்க சொல்லி அவங்ககிட்ட கடனே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன மீனிங்னா, உங்கள் கையில் இருக்கிற காசு வந்துட்டு ப்ளஸ்னு வச்சுக்கோங்க, கடைக்காரங்கிட்ட இருக்கிற கடன் வந்துட்டு மைனஸ்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட குறைய குறைய எவ்வளோ குறையுதோ அவ்வளோ அங்கேயே வந்துட்டு கடன் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். உங்கள்கிட்ட 0 ருபீஸ் ஆகும்போது அங்கே கடனும் 0 ஆகிடும். சரிங்களா? அப்போ என்ன மீனிங்னா, ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸாக இருக்குது, வேல்யூ சேமாக இருக்குது. அப்போது அப்பேடு ஃபோர்ஸுக்கு பாசிட்டிவ்னு சிம்பிள் கொடுத்துக்குங்க, டவுன்வேர்ட் ஃபோர்ஸுக்கு நெகட்டிவ்னு கொடுத்துக்குங்க. அப்பேடு 10 கிலோமீட்டர் இழுக்கிறீங்க, டவுன்வேர்ட் 10 கிலோமீட்டர் இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா 0 ஆயிரும். ரெண்டையும் டோட்டல் பண்ணணும். அப்பேடுக்குன்னு சொல்லியிருக்க பாசிட்டிவ் கொடுக்க சொன்னேன், டவுன்வேர்டுக்கு நெகட்டிவ் கொடுக்க சொன்னேன். ஃபோர்ஸ் எவ்வளோ 10 கிலோமீட்டர். அப்போ அப்பேடு வந்துட்டு +10, டவுன்வேர்டுக்கு -10, +10 -10 போட்டால் என்ன வரும் 0. அப்போ இந்த மாதிரி ஈக்குவலான ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அதை வந்துட்டு கப்பல்னு சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் கான்ஸ்டிட்யூயிங் த கப்பல் about any point is the same and equal to the moment of the couple itself. இப்போது மூமெண்ட் எடுக்க சொல்கிறாங்க, கப்பல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு மூமெண்ட் எடுத்து கிளாக் வைஸ் மூமெண்ட்டுக்கெலாம் பாசிட்டிவ் சைன் கொடுக்குறோம், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டுக்கெலாம் நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது 0 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து மூணாவது, எ கப்புள் கேனாட் பி பேலன்ஸ்டு பை எ சிங்கிள் ஃபோர்ஸ். ஒரு கப்பில் வந்துட்டு சிங்கிள் ஃபோர்ஸால் பேலன்ஸ் பண்ண முடியாது. பட் இட் கேன் பி பேலன்ஸ்ட் ஒன்லி பை எ கப்புள் ஆஃப் ஆப்போசிட் சென்ஸ். சரிங்களா? உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஏங்கிற எண்டில் வந்துட்டு ஒரு கப்பிள் ஆக்ட் ஆகுது, அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணால் பிங்கிற எண்டில் கப்பிளே அப்ளை பண்ணால் தான் பேலன்ஸாக ஆகும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு 10 கிலோநியூட்டன் மீட்டர் கப்பில் ஆக்ட் ஆச்சுன்னா ரைட் ஹேண்டில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 10 கிலோமீட்டர் மீட்டர் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து டேலி பண்ண முடியும். அதை விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கப்புள் 10 கிலோமீட்டர் மீட்டர் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் 10 கிலோமீட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஆகாது. சரிங்களா? அதனால் கப்புள் இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணுறது கப்புள் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்து, எனி நம்பர் ஆஃப் கோப்ளானர் கப்புள்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட் டு எ சிங்கிள் கப்புள். சரிங்களா? ஒரே பிளேனில் ஆக்ட் ஆகிற எத்தனை கப்புள்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே கப்பலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படின்னா, அதில் ஒரே பிளேனில் அப்பேடாக இருக்கலாம், சரி கிளாக் வைஸ் கப்பில் ஆக்ட் ஆகலாம், ஆன்டி கிளாக் வைஸ் கப்பில் அப்ளை ஆகலாம். அப்படி அப்ளை ஆகும்போது கிளாக் வைஸ் இருக்கிறதுக்குலாம் ப்ளஸ்னு வேல்யூ கொடுத்துக்குங்க, ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கலாம் நெகட்டிவ்னு கொடுத்துக்குங்க. எல்லாமே அடிஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதா வேல்யூ. சரி, உதாரணமாக -10, -20, -30, -40, -15 5 கப்பிள் இருக்குது. சரிங்களா? அடுத்து +10, +20, +30, +40, +15 5 கப்பிள் இருக்குது.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் பண்ணணும். எல்லாத்தையும் வந்துட்டு கிளாக் வைஸில் ப்ளஸ்னு போடுங்க, ஆன்டி கிளாக் வைஸில் மைனஸ்னு போடுங்க, போட்டு ஆட் பண்ணிங்கன்னா என்னாகும், 0 ஆகும். சரிங்களா? அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே பிளேனில் இருக்கிற எத்தனை கப்பல் இருந்தாலும் அதை வந்துட்டு அல்ஜிப்ரிக் சம் எடுத்தோம்னா மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது சிங்கிள் கப்பலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது கப்பலில் ஒரு 2 சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு ஸ்டிக்கில் ஏபிசிங்கிற ஸ்டிக்கில் வந்துட்டு ஏ பாயிண்டில் ஒரு லோடு 50 நியூட்டன் டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகுது, பி பாயிண்டில் 100 நியூட்டன் டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகுது. அப்போது அதனோட ரிசல்டன்ட் எவ்வளோ இருக்கும், எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகும், இந்த 2 கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது 50 நியூட்டன் ஒன்று, 100 நியூட்டன் ஒன்று சேம் டைரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு ராடோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 360 mm கொடுத்துருக்காங்க, ராடோட லென்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்னிடியூடு வேணுமா? சரிங்களா? முன்னாடியே ஒரு கண்டிஷன் பார்த்தோம், கப்பலுக்கு வந்துட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைனா ஃபோர்ஸ்க்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பேடெல்லாம் பாசிட்டிவ்னு வச்சுக்கிறோம், டவுன்வேர்டெல்லாம் நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டு போடுறோம். சரிங்களா? இப்போது ஏபி ரெண்டுலேயுமே ஆக்ட் ஆகிறது டவுன்வேர்டுன்னு அவங்க சொல்லியிருக்கிறதுனால, அவங்க டவுன்வேர்டு கொடுத்ததுனால டெஃபினட்டாக ரிசல்டன்ட்டு வந்துட்டு டவுன்வேர்டு தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் ஏவும் பியும் அப்பேடாக இருந்தது தான் அப்பேடு தான் ஆக்ட் ஆகும். இதே ஏ அப்பேடும் பி டவுன்வேர்டாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் ஃபோர்ஸ் எதுவோ அந்த டைரெக்ஷனில் தான் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல ஏங்கிறது வந்துட்டு 50 நியூட்டன் டவுன்வேர்டு இருக்குது, பிங்கிறது வந்துட்டு அப்பேடில் வந்துட்டு 100 நியூட்டன் இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்துட்டு அப்பேடில் தான் இருக்கும். புரியுதுங்களா? எந்த ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் ஹையராக இருக்கோ அந்த டைரெக்ஷன் தான் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகும். லக்கிலி இந்த சம்மில் வந்துட்டு கிவன் ஃபோர்ஸஸ் ரெண்டுமே டவுன்வேர்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணுமா, டவுன்வேர்டு ரெண்டையுமே சம் பண்ணி போட்டுருங்க, ஆட் பண்ணி எழுதிடுங்க. சரிங்களா? எதுவுமே நீங்கள் கண்டுக்க வேண்டியதில்லை. சப்போஸ் ரெண்டுமே அப்பேடு கொடுத்துருந்தாலும் 2 ஆட் பண்ணி எழுதிக்கங்க. ஆப்போசிட் சைன் வந்தால் மட்டும் தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் அப்ளை பண்ணணும். இப்போது ரிசல்டன்ட் வந்துட்டு 2 ஆட் பண்ணி எழுதிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? அடுத்து பாயிண்ட் வேர் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட், பாயிண்ட் வேர் இட் ஆக்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆக்ட் ஆகும், அதாவது ஏங்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இந்த ரிசல்டன்ட் வரும், இல்லைனா பிங்கிற இடத்துல எவ்வளோ தூரம் தள்ளி ஆக்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது நான் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறேன், சிங்கிற வரைக்கும் எக்ஸ்னு ஒரு இமேஜினரி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இப்போது இங்கே ஏ பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். அப்போது ஏ பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை விட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஏ பாயிண்ட்லேருந்து எக்ஸை மெஷர் பண்ணுறதுனால ஏ பாயிண்டில் என்ன ஃபோர்ஸ் இருந்தாலும் அதை வந்துட்டு விட்டுருங்க. ஏன்னா 0 டிஸ்டன்ஸ் வரும், டிஸ்டன்ஸோட வேல்யூ 0 வரும், அதனால் அதை விட்டுருங்க. சரி, இன்டெப்த்தாக போக வேண்டாம். இப்போதைக்கு பேசிக் சம்ஸுக்கெலாம் ஏ பாயிண்ட்டை விட்டுருங்க, ஏன்னா ஏலேருந்து எக்ஸை மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ மீதி இருக்கிற 2 ஃபோர்ஸ்க்கும் மூமெண்ட் எடுக்கணும், மீதி இருக்கிற 2 ஃபோர்ஸ்க்கும். சரிங்களா? இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் சி பாயிண்டில் தான் ரிசல்டன்ட் அப்ளை ஆகுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது சிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாம் மூமெண்ட் எடுங்க, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் மூமெண்ட் எடுங்க. சரிங்களா? நான் இப்படியும் போடலாம், இல்லை ஏ பாயிண்ட்டுக்கு மூமெண்ட் எடுத்து பிசியோட ஃபோர்ஸ் எடுத்தும் போடலாம். புக்கில் இருக்க மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். சி பாயிண்டில் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகுது, அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 50 நியூட்டன் டவுன்வேர்டு ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இது வந்துட்டு என்ன டைரெக்ஷன் க்ரியேட் பண்ண பாருங்கள், ஏல ஆக்ட் ஆகிறதுனால டவுன்வேர்டு இருக்கிறதுனால என்ன டைரெக்ஷன், இது கப்பல் எப்படி ரொட்டேஷன் ஆகும், இப்படி டவுன்வேர்டாக ரொட்டேட் ஆகும். இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். புரியுதுங்களா? அதை இது பாருங்கள், சி பாயிண்டில் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், டவுன்வேர்டாக இருக்குது, 100 இன்ட்டு டிஸ்டன்ஸ், இது வந்துட்டு கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா?
clockwise anti-clockwise 50 நியூட்டன் anti-clockwise 100 நியூட்டன் clockwise. சரிங்களா, எப்போவுமே ரிசல்டன்ட் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ரெண்டு சைடு இருக்கிற ஃபோர்ஸை வந்துட்டு ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா, அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் 50 into x, 50 into distance x, இந்த ரிசல்டன்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் x is equal to இந்த சைடு 100 ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, C2Bங்கிறது 360லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிட்டால் கிடச்சிருமா, அதை தான் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா, அடுத்தது 100யும் 360 மல்டிபிள் பண்ணுங்கள், 36,000 வரும். மைனஸ் 100 into x போடுங்க, 100x. இங்கே வந்துட்டு 50xன்னு இருக்குது. அப்போது இந்த 100x இங்கே கொண்டு போகும்போது 50x ப்ளஸ் 100x 150x ஆகிடும். ஈக்குவல் டு 36,000. இந்த 36,000 அப்படியே இருக்குது. இப்போ எக்ஸ் வேணுமா, இந்த 150 வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தீங்கன்னா 240 நமக்கு வரும். சரிங்களா, அடுத்து இன்னொரு பேசிக்கான சம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கு இதுக்குன்னா, இதில் வந்துட்டு இங்கே எப்படி ஆக்ட் ஆகுது, இது டவுன்வேர்டு ஆக்ட் ஆகுது, இது வந்துட்டு அப்வேர்டில் ஆக்ட் ஆகுது. முன்னாடியே ரிசல்டன்ட் எப்படி ஆக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். கிரேட்டர் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன் இருக்கோ அந்த டைரெக்ஷன் தான் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த இதில் 400 கிரேட்டரா இல்லை 100 கிரேட்டரா, இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது 400 தான் கிரேட்டர் வேல்யூ. அப்போ ரிசல்டன்ட் வந்துட்டு இதே மாதிரி டவுன்வேர்டு தான் ஆக்ட் ஆகும். புரிஞ்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறோம். மேக்னிடியூடுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டும் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா ப்ளஸ் மைனஸ் போடணும். இது கிரேட்டர் நம்பருக்கு வந்துட்டு பாசிட்டிவும் ஸ்மாலர் நம்பருக்கு நெகட்டிவ் வச்சுக்கிட்டோன்னா ரிசல்டன்ட் ஈக்குவல் டு 300 கிடைக்குது. சரிங்களா, அடுத்தது பாயிண்ட் வேர் த ரிசல்டன்ட் ஆக்ட். சரிங்களா, முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த ரிசல்டன்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல ஒரு சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல ஒரு சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 400 into x இருக்குது, டிஸ்டன்ஸ் x, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் 400 into x இருக்குது. சரிங்களா, சாரி ஐ திங்க் இது வந்துட்டு தப்புன்னு நினைக்கிறேன். 400க்கு வரணும். சரிங்களா, 400 into x is equal to இந்த டிஸ்டன்ஸ் 100 into ஒரே ஒரு செகண்ட் இல்லை, அவங்க வந்துட்டு நான் வேறு ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தடில் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் சம்க்கு நான் 2 மெத்தட் சொன்னேன். ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்று சொல்லிவிட்டு அப்புறமா புக்கு எடுக்கிற மெத்தட் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சம் பாருங்கள், இதில் ரிசல்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி 300, இந்த வேல்யூ 100 நமக்கு தெரியும். ஏ பாயிண்டில் மூமெண்ட் எடுக்கிறோம். சரி, எடுக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் ஆர், ஃபோர்ஸ் வந்துட்டு 6, அதனோட வேல்யூ 300 into x, 300 into x. இது என்ன டைரெக்ஷன், கிளாக்வைஸ். சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு இது வந்துட்டு என்ன டைரெக்ஷன், இது வந்துட்டு ஆன்டி கிளாக்வைஸ். அப்போ இருக்கா ஆன்டி கிளாக்வைஸ். அப்போது ஈக்குவல் டு போட்டு ஆன்டி கிளாக்வைஸ் எவ்வளோ வருது, 100 into டிஸ்டன்ஸ் 150. சரிங்களா, அதை தான் வந்துட்டு இங்கே இப்படி எழுதியிருக்கோம். 300 into xன்னு எழுதியிருக்கோம். 300ங்கிறது இந்த ஆர் வேல்யூ தான் 300. ஈக்குவல் டு இது வந்துட்டு இது ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கிறதுனால ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கிறோம். 100 into டிஸ்டன்ஸ் 150. எக்ஸ் வேணுமா, இந்த 300 டினாமினேட்டர் கொண்டு வாங்க, 50 mm கிடச்சிரும். அப்போ என்ன மீனிங், எக்ஸுங்கிற வேல்யூ ஏலேருந்து ரிசல்டன்ட் எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகுதுன்னா 50 mm ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா, சரி, ஓகே, தேங்க்யூ.